ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தை பார்த்தாச்சு. இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா ஜானரில் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் நடுவில் 20 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. இதனால் ஹீரோயினோட லவ்வை மறுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். அது போக இந்த கல்யாணம் ஏன் பண்ணிக்காமல் இருக்காரு அவ்வளோ நாளாக, அந்த குழந்தை யாருடையது, இந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவாக நான் பார்க்கறது என்னென்னா, காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக சொல்லலாம். சூர்யா, மமிதா, ராதிகா இவங்களோட காம்பினேஷனில் எல்லா சீன்ஸுமே நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, மமிதா அண்ட் ராதிகா இவங்களோட காம்பினேஷன் நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு ஸ்க்ரீனில். இது போக இவங்க தான் கதை மாந்தர்கள் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் செகண்ட் ஹாஃபில் புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அவங்களோட பேக் ஸ்டோரியை காட்டி ரொம்ப நேரம் நம்மளை வந்து இழுத்தடிச்சுக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். இது போக தேவையில்லாமல், அதாவது கதைக்கே தேவையில்லை அப்படின்னாலும் சூர்யா ஹீரோவாக இருக்கிறதுனால 2 ஃபைட்ஸ்னு திணிச்சு வச்சிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்று, செகண்ட் ஹாஃபில் ஒன்று. சென்டிமெண்ட், காமெடி இதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தூவி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். இது போக சில காமெடி சீன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிச்சன் சீனில் வந்து ஒரு காமெடி சீன் வரும். அது வந்து அதாவது ஒரு அம்மா அப்பா எனக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு காமெடி வந்து வைக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய டவுட்டாக இருக்குது. படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படம் பைலிங்குவலாக எடுத்ததுனால தெலுங்குல நிறைய சீன்ஸை எடுத்துகிட்டு அதை தமிழில் டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் லிப்ஸ்டிக்கை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். என்னதான் இது ஓவராலாக ஒரு நல்ல படமாக வெளியில் காண்பிச்சாலும் இதை நீங்கள் உள்ளூர பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு இந்த படத்தோட திரைக்கதையில் எனக்கு தெரிஞ்சது. நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க. இப்போதைக்கு இந்த படம் நமக்கு தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் 1 மாதத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.